ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த வீடியோல உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஓகே, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா கர்த்தாவே, இந்த நாளில் கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை தேவன் நீ பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்து அப்பா ஏசப்பா பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்ப பயனுள்ளதாக தேவன் நீர் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கேளுங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஸோ ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரினோடு கூட இடைப்பட்ட ஒரு சில காரியங்கள உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஸோ முதலாவதாக எனக்கு கொடுத்த ஒரு ஹெட்டிங் என்ன தெரியுமா? உங்களை கண்டு பிரமிப்பார்கள். ஸோ பிரமிப்பு, ஆச்சரியம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் சாதாரணமா நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு நடுவுல தான் ஒரு ஒரு செயல் செய்யும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்வார்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்கள அவர் செய்கிறதற்கு போதுமானவர்கள். ஸோ இதற்கு இடையில உங்கள கண்டு பிரமிப்பார்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னை கண்டு அப்ப எல்லாரும் பிரமிப்பாங்களா? பிரமிப்பாங்க மீன்ஸ் எப்படி சொல்றது? லைக் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில அநேகர் பார்த்து பிரமிப்பார்கள் நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் இதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 7ல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. சோ இந்த இடத்துல பார்க்கிறோம், தூதனானவன், இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட தூதன் சிறைச்சாலையில இருக்கிற பேதுரு கிட்ட போய் என்ன சொல்றாங்க, நீ சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு ஆள் தூங்கி இருக்காங்க, எந்திரிப்பான்னு எழுப்புவோம். அதே போல என்ன பண்றாருன்னா, அவர் எழுப்புறாரு. எதற்காக எழுப்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கிற அந்த சிறைச்சாலையில நீ இருக்கிற இன்னைக்கு கூட ஒரு வேளை சிறைச்சாலையில இருக்கப்பட்ட சூழ்நிலைகளை இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ சீக்கிரமா எழுந்துரு. ஏன்னா நிறைய சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்மளுக்கான வாசல்களை திறந்து வைத்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய வாசல்கள் அதே போல நம்மளுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்காம தாமதமாகிறதுக்கு காரணம் நம்ம இன்னும் அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா எழுந்துரு. நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேதுருவை சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பேதுரு எழுந்ததுனால அவன் கைகள், சிறைச்சாலையில இருக்கிற பேதுரு நார்மலா சிறைச்சாலைனாலேயும் நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலே விலங்கு போட்டுதான் இழுத்துட்டு போவாங்க. சோ அங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்கள் ரொம்ப அதிகமா எப்படி இருந்துச்சுன்னா, அந்த காவல்ல எல்லாம் வைக்கிறவங்களுக்கு தொழு மரத்துல எல்லாம் கட்டி வச்சிருவாங்க. சோ எவ்வளவோ காரியங்கள், கொடூரமான தண்டனைகள் அந்த நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தது. சோ அதே ஒரு சூழ்நிலைகள்ல அவன் கைகள்ல இருக்கிற விலங்குகள் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த இடத்துல கீழே அவிழ்ந்து விழுந்திருக்கு. அப்போ அவன் கையில போட்டிருந்த அந்த சங்கிலிகள் அவன் கையில இருந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன? அவன் அந்த இடத்துல தூதனுடைய சத்தத்தை கேட்டு சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து எழும்பினதுனால. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க இந்த ஒரு நிலைமையில நான் இருக்கேன், இப்படி நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் விழுந்து போயிட்டேன்ற நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ சீக்கிரமா எழுந்துரு. அப்பொழுது உன் கைகள்ல இருக்கிற அந்த சங்கிலிகளை என்ன செய்வார்னா, இயேசு கிறிஸ்து அதை அவிழ்த்து போடுவார். அவரே என்ன செஞ்சுவார்னா, முறித்து போடுவார். எந்த விதமான ஒரு அடிக்ஷன்ல, ஒரு சங்கிலிகள் கால கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கானா, உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். இரண்டாவதாக கூட நம்ம பார்த்தோம்னா, அதே வசனத்துல கீழே பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 8ல, தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். முதலாவதாக என்ன ஒரு காரியம்னா, நீ சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்னார். இரண்டாவதாக என்ன ஒரு காரியம் தூதன் சொல்றாங்க அப்படின்னா, உன் அறையை கட்டிக்கொள். சோ அறை அப்படின்றத இந்த இடத்துல என்னதாக மீன் பண்றாங்கன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 14ல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா, சத்தியம். சோ இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளை எல்லாரும் சொல்றாங்க, நான் சத்தியமா இந்த காரியத்தை செய்வேன்வாங்க. ஆனா அவங்க கூட ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை, அவங்க கொடுத்த அந்த வார்த்தைகளை மாறி போயிடலாம். ஆனா இந்த சத்தியம் என்னும் அறையை நம்ம கட்டிக்கொள்ளணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சத்தியம் என்பது நம்மளுடைய வேத வசனம் தாங்க. சோ இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே, அது இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இதுக்கு அடுத்ததா இருக்கட்டும், நடக்க போற காரியங்கள் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் நம்மளுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு வார்த்தைகளின் படி நம்மள என்ன செஞ்சுக்கணும்னா, அதை நம்ம கட்டிக்கொள்ளணும். எப்படின்னா, எல்லா மிலிட்டரி, ஆர்மிஸ், போலீஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். பெல்ட் எதற்காக கொடுத்திருக்காங்க? ஒரு ஷர்ட்டையும் பேண்ட்டையும் எப்படி இருக்கும்னா, அது கரெக்டா ஃபிட்டா வைக்கிறதுக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம லைஃப்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஃபிட்டா நம்ம போகணும் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெய்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாம், எல்லாமே ஓகே தான். ஆனா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம கரெக்டா நம்ம போகணும்னா, இந்த சத்தியமாகிய வசனத்தின்படி நம்ம நடந்தா மட்டும்தான் முடியும். அடுத்ததாக ஒரு காரியம் பாருங்களேன், அந்த தூதன்ட்ட முதலாக என்ன சொல்றாரு, நீ சீக்கிரமா எழுந்திருக்கணும். இரண்டாவது, உன்னுடைய அறையை, ஒரு பெல்ட்டை நீ என்ன பண்ணிடணும், இந்த சத்தியமாகிய
இந்த வசனத்தை நீங்க என்ன செய்து கொள்ளணும்னா நீங்க கட்டிக்கொள்ளணும். அதுக்கடுத்து பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளணுமா. அதுல பாருங்களேன், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். இந்த இடத்துல ஸ்லிப்பரை நம்மளுக்கு தெரியும், செருப்பு எதுக்கு போடுவாங்க, நம்ம நடந்து போகும்போது முள்ளோ ஏதாவது தேவையில்லாத பீங்கான் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் வேர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்ம காலில் குத்திக்காம இருக்கிறதுக்காக நம்ம செப்பல் போறோம். காரணம் நம்மளுடைய காலை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இன்னொரு வசனத்துல பாக்குறோம், எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 15ல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலிலே தொடுத்தவர்களாயும். சோ இந்த இடத்துல பார்க்கிறோம் சுவிசேஷம். சோ ஒரு காஸ்பல் அப்படின்றது நார்மலா நம்மளுக்கு அப்படியே அழகா மெத்தையில நடக்கிற மாதிரி கிடையாது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அங்க போகும் பொழுது நம்மளுக்கு அடிகள் விழுகலாம், உதைகள் விழுகலாம், அநேகரால தூசிக்கப்படலாம், அநேகரால ஏமாற்றப்படலாம், அநேகரால காயப்படுத்தப்படலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல பார்க்கிறோம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் அப்படின்ற ஒரு செப்பலை, ஒரு பாதரட்சியை நாள்கள்ல நம்ம மாட்டிக்கணும்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம இந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அநேகருக்கு நம்ம போய் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம போய் சொல்ல போறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த காரியங்கள் நம்மளுக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பாதரட்சியை அவங்க போட்டுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஒரு 4வது ஒரு காரியம் பாருங்களேன், வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு. சோ இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவுமே மாறி போயிருச்சு. எல்லாருடைய லைஃப்லயுமே பாக்குறோம், இன்னைக்கு ஆண்களுடைய உடைய பெண்கள் போடக்கூடாது அப்படின்னு பைபிள்ல போடப்பட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இது ஃபேஷன், இது மாடர்னா, சோ நான் இப்படிதான் போடணும், ஏன்னா இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நீங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் இன்னைக்கு அநேகருக்கு இடர் உண்டு பண்ணுகிறதா இருக்கு. சோ அந்த ஒரு இடரல், ஒரு டெம்டேஷன் எப்படியாக பைபிள் போட்டிருக்குன்னா, ஒருவனுக்கு இடரல் உண்டாக பண்ணுகிறவங்களுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடலில் அமுக்கிறது அவங்களுக்கு போதுமானதா இருக்குமா. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் சத்துரு என்ன பண்றான்னா ஏற்படுத்துறான். இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம காட் அதுல மகிமைப்படணும். ஏன்னா இன்னைக்கு நான் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகரை நம்ம தடுமாறி போகிறதற்கு நம்ம ஒரு இடமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் தான் சொல்லி மீனிங். அடுத்து பாருங்களேன், அதே அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்த்தோம்னா, அவன் அந்தபடியே செய்தான். இந்த இடத்துல எல்லாம் பாக்குறோம், வரிசையா தூதன் சொல்லுகிறதெல்லாம் பேதுரு என்ன பண்றான்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்ப அவர் பின்னாடி போகணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு காரியத்தையும் நான் உனக்கு லீட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்ப அதை கேட்டு நீ நடக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஓ வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும்னு பாருங்களேன். அடுத்து அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல, அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளை, ஒரு சில வார்த்தைகளா இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய ஒரு மனுஷர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளா இருக்கட்டும், ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க. இன்னைக்கு அந்த தூதன் சொல்ற ஒவ்வொரு பேச்சையும் பேதுரு கேட்டதுனால இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, அதன் வழியாய் அவர்கள் நடந்து போகிறதுக்கு முன்பதாக எப்படி போடப்பட்டிருக்குன்னா, நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டுதான். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்ம வாசல்கள் அடைபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 காரியங்கள் நம்ம செய்யாம இருக்கிறது தான். சீக்கிரமா நம்ம முதல்ல எழுந்து கொள்ள மாட்டேங்கிறோம். 2வது அவர் சொன்ன அந்த அந்த பெல்ட் நம்ம கட்டி கொள்ள மாட்டேங்கிறோம். சத்தியம் என்னும் கச்சைன்ற அந்த பெல்ட் நம்ம கட்டிக்கொள்ளணும். 3வது சமாதானத்தின் சுவிசேஷமாகி அந்த பாதரட்சைகள் நம்ம தொடுத்து கொள்ளும் பொழுது இந்த 3 காரியத்தை அவங்க செய்யறாங்க. 4வதாக வஸ்திரத்தை போர்த்து கொண்டு, அவங்க இவ்வளோ ஒரு காஸ்டியூம்ஸை காட் கொடுத்திருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸை நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட இருட்டான இல்லாட்டி யாராலே திறக்க முடியாத கதவா இருந்தாலும் அந்த கதவுகளை திறக்கிறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள்லாம் மாற மாட்டேங்குது சிஸ்டர். ஏன்னா நான் நிறைய தடவை நான் போய் திறந்து பார்த்துட்டேன், எவ்வளவோ சாவிகளை நான் போட்டு பாக்குறேன், ஆனாலும் அது திறக்க மாட்டேங்குதுன்னு காரணம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை நம்ம செய்யாம இருக்குது. ஒருவேளை இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க, இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. இப்படி ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அதன்படியாக நம்ம நடக்கும் பொழுது 16வது வசனம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான்.
அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அப்போ ஒரு காவல் காவல் காக்கப்பட்ட ஒரு நிலையில, ஒரு சிறைச்சாலை நிலைமையில நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னாலும், அந்த நிலைமையில காட்ஸ் அனுப்புன ஒரு தூதன் ஆகிய அந்த தூதன் சொல்ற பேச்ச, காட் கிட்ட இருந்து கொண்டு வந்த மெசேஜ் தான் அந்த தூதன். அவர் சொல்லுகிற அந்த பேச்ச அவர் கேட்டதுனால எப்படி ஆக முடிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு எல்லாம் போகிக் கொண்டிருக்கிற அந்த வாசல்கள்ல எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும், முதலாம் காவல், இரண்டாம் காவல்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா சும்மா அப்படி போனோனே இப்படி ஜெயில்ல இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த டோர்க்குள்ள வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு எல்லாராலயும் காவலாளர்களால வைக்கப்பட்ட அந்த ஒரு இடமா இருக்கும். அதுக்கும் உள்ள எவ்வளவு யாராலயும் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டோருக்குள்ள தான் அந்த பேதுரு என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் கைது பண்ணப்பட்டு வைத்திருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஏதோ நார்மலா சும்மா அதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொன்னதுக்காக தான் அவர கைது பண்ணாங்க. ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா இது மாற மாட்டேங்குதுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாங்க, சீக்கிரமா எழுந்து கொள்ளணும். உங்களுடைய அறையை நீங்க கட்டிக்கொள்ளணும். அடுத்து 3வதாக உங்க பாதரட்சைகளை நீங்க தொடுத்துக் கொள்ளணும். 4வதாக உங்களுடைய வஸ்திரங்களை நீங்க போர்த்துக் கொண்டு அவர் சொல்லுகிற பாதைகளை நீங்க அவர் லீட் பண்றது போல நீங்க நடக்கும் பொழுது, உங்களுக்கான வாசல் எப்பேற்பட்ட கடினமான ஒரு தாழ்பால்களால அது மூடப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான வாசலை திறந்து உங்களுக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சோ அதுக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அநேகர் பார்த்து உங்களை கண்டு பிரமிப்பாருங்க. ஓ, இப்படி இருந்தவனா இப்படி மாறிட்டான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கானே, இந்த காரியத்துல இவனால எழும்பவே முடியாதுன்னு நினைச்சான், இன்னைக்கு இவன் எழும்பி நிற்கிறான், இன்னைக்கு அநேகரை எழும்ப பண்ணுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை பார்த்து பிரமிப்பாங்கன்னா, அதுக்கு முன்பதாக நீங்க இந்த 4 காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாள்ல கூட தேவன் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இன்னைக்கு நீங்க சொன்னது போல ஒவ்வொரு காரியத்தையும் எங்க வாழ்க்கையில் நாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்து, அப்பா, ஒவ்வொரு காவல்லையும் நாங்க கடந்து வரும் பொழுது அநேகர் அப்பா எங்களை கண்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை தேவன் நீர் செய்யறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. அதற்கு எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தாழ்த்தி வெறுமையாக்க உங்க கரத்துல தருகிறோம்ப்பா. அப்பா, பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவன் நீங்க பேசுங்க. அவங்களுக்கு இருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கான ஒரு பதில தேவன் அவங்க வாழ்க்கையில தேவன் நீங்க செய்யுங்க தகப்பனே. ஒரு பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில இது கடைபிடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவன பலனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட் ஃப்ரெண்ட்ஸ்.